அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, இப்போ அன்புன்னு சொல்கிறோம். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். நீங்கள் இப்போ சில சோகமான சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது நமக்கு கண்ணீர் தானாக வந்துடும். அந்த துன்பப்படுகிறவன் யார் என்று கூட நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. யாராக இருந்தாலும் துன்பம் வருகின்ற பொழுது, துன்பப்படுகின்ற பொழுது அந்த துன்பம் நமக்கு வந்த துன்பத்தை போல நாம் எண்ணி கண் கலங்குகிறோம். இதுதான் மனிதனுடைய பிறப்பு, மனிதனுடைய இயற்கையான வாழ்க்கையும் அதுதான். சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், மனிதனை மதிக்கக்கூடிய நிலைமையை கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்வார். அதுதான் பெரிய கல்வி சொல்வார். பல்கலைக்கழகம் தருகின்ற பட்டங்கள் பெரிய பட்டங்கள் அல்ல. மனிதன் நேசிக்கக்கூடிய அளவிற்கு என்றைக்கு கல்வி முறையை நாம் புகுத்துகின்றோமோ அன்றைக்கு அதுதான் உயர்ந்த கல்வி. இதுதான் அவருடைய கோட்பாடு. இப்போ டெல்லியிலேருந்து கடைசி ஃப்ளைட் சென்னை, ஒரு பெரிய உத்தமன் வந்து இறங்குறார். பெரிய உத்தமன், மக்களால் போற்றப்பட்டவர் இறங்குறார். அந்த மனுஷன் கடைசி ஃப்ளைட் தான், அதுக்கு பிறகு வண்டி கிடையாது. அப்போது மீனம்பாக்கத்தில் இறங்கும் பொழுது கடைசி ஃப்ளைட்னா அந்த ரோடே வெறிச்சோடி கிடைக்கும். இப்போ ரொம்ப ஸ்பீடான ரோடு ஆயிடுச்சு. அப்போ அவர் தன்னுடைய காரில் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே கிண்டி பக்கத்தில் வரும்போது ஒரு மேட்டான பாதை, மேடு, ஒரு கை வண்டி, ஒரு தொழிலாளி, வண்டி நிறைய மூடைகள் இருக்குது. அதை கஷ்டப்பட்டு இழுத்துக்கிட்டு வாரான். அந்த மேட்டில் அவனால் அந்த வண்டியை இழுத்துட்டு போக முடியலை. ஒரு நடுத்தர வயதான ஒரு அம்மா அந்த பின்னாலேருந்து அந்த வண்டியை தள்ளிட்டு வராங்க, முடியலை. அது அவருடைய மனைவி. அந்த காரில் போகிற இந்த புனிதமான மனிதர் இந்த காட்சி பார்க்குறார். ஏய், வண்டியை ஓரம் கட்டுப்பா, இறங்குறார். என்னடா இந்த மனுஷன் எதுக்கு ஓரம் கட்ட சொல்கிறாரு, ஏன் இறங்குறாருன்னு அந்த ஓட்டிட்டு வர்ற டிரைவருக்கு தெரியலை. வேகமாக போனார், வேட்டியை மடித்து கட்டினார். அந்த தள்ளிட்டு இருக்கிற அந்த லேடிக்கு கூட நின்று இந்த மனுஷனும் அந்த வண்டியை தள்ளுறார். தள்ளி அந்த மேடு ஸ்பாகம் சாத்து விடுகிறார். விட்டு திரும்ப வந்து தன் காரில் ஏறுகிறார். ஒரு ஏழை ஒருவன் துன்பப்படுவதை பார்த்து தனக்கு எண்ணம் உருவாகி தானும் ஓடிப்போய் அவனுக்கு உதவி செய்கிறார் அல்லவா, அந்த உயர்ந்த உத்தம மனிதன்தான் பெருந்தலைவர் காமராசர். அப்பொழுது அவர் தமிழ்நாட்டுடைய முதல்வர். அதே மாதிரி அவர் சம்பவம். அப்போ அன்பு, அந்த அன்பு இல்லைன்னா அந்த எண்ணம் வராது. இல்லை, எவன் ஒருவன் அன்பு வைத்திருக்கிறானோ அவன்தான் மனிதனை ஆளக்கூடிய தகுதி படைத்தவன். இதுதான் இலக்கணம், ஆட்சிக்கு இலக்கணம் இதுதான். ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குறாரு, சென்ட்ரலில். அப்படி சோன்னு மழை பெய்யுது. ஒரு துண்டை போட்டு தலையில் மூடுறாரு. வேகமாக ஓடி வந்து ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் ஏறி உட்காந்துக்கிட்டாரு. அவன்கிட்ட எதையுமே பேசலை. ஏப்பா டீனர் போப்பான். அவன் மிச்சிக்கிட்டே வரான் மலையில், ஒரு கோணி பையன் போட்டுக்கிட்டு. இந்த கோணிப்பை போடுறது அது ஒரு சுகமானது. இந்த கொடைகடலாம் இப்போ வந்தது தானே. அந்த காலங்களில் யார் கொடையை சமத்தில் அழிச்சா? நானே ஸ்கூலுக்கு அப்படி கோணிப்பையை அப்படி மடித்து போட்டுட்டு தான் ஸ்கூலுக்கே ஓடியிருக்கேன். ஒரு சொட்டு மழை தண்ணி மேலே படாது. வயக்காட்டில் களை பறிக்கிறவன் அதை தான் போட்டிருப்பான், வயக்காட்டில் உளுறவன் அதை தான் போட்டிருப்பான். கடைக்கு போனால் அந்த கோணிப்பை தான் மடித்து போட்டு ஓடுவோம். இப்போ கோணியையே காணலையே, புறம் பிளாஸ்டிக்காலாம் மாறி போச்சு. அந்த சணல் கோணியை பயன்படுத்துகின்ற பொழுது எவ்வளோ விவசாயிகள் ஆதாயம் பட்டிருப்பான். இப்போ சணல் உற்பத்தியே இல்லாமல் போயிடுச்சே. எனவே அந்த கோணியை போட்டு சைக்கிள் ரிச்சாக்காரன் அந்த வண்டியை ஓட்டிகிட்டு வாரான். திரும்ப பிள்ளை ரோடு வருது. வீட்டுக்கிட்ட நிற்க சொல்லும்போது அவன் நினைக்கிறான், ஆஹா நம்ம வண்டி இந்த வீட்டில் நிற்க சொல்லாரு, யாருன்னு திரும்பி பார்க்குறான். ரிச்சாக்காரன் பெருந்தலைவர் காமராசர். சிரித்த முகத்தோடு அவன் எதிர்பார்த்த பணத்தை விட அதிகமாக கொடுத்து விட்டு வீட்டுக்குள் போகிறார். அவன் ஆச்சரியத்தோடு பார்க்கிறான். வடார்காடு மட்டும் ஒரு காலேஜ் கட்டுறாங்க. வடார்காடில் மனுஷன் தான் கவர்மெண்ட் காலேஜ் கட்டுறாங்களே, எப்படி கட்டுறாங்கன்னு பார்க்க போகிறாரு. அங்கே ஒருத்தன் அந்த சாந்து சட்டி இருக்கு இல்லையா, அதில் தானே அந்த கலவை அள்ளி போட்டு சமக்கணும். அவன் கூட ஒரு மம்பட்டியில் அதிகமாக அள்ளி போட்டான் போல் அந்த சாந்து சட்டியில். தூக்க முடியல அவனால். நின்று தூக்கி கொடுக்குறாரு அவன்கிட்ட. அவன் பார்க்குறான், ஆஹா முதல்வரே எனக்கு இந்த சாந்தி சட்டியை தூக்கி தருகிறாரே. இதெல்லாம் வாழ்க்கை நடந்தது. அன்பு இருந்தால்தான் இந்த உலகத்தில் வெற்றி பெற முடியும். அன்பு இருந்தால்தான் நெஞ்சில் ஆழமாக பதிய முடியும். எனவே நேயர்களே, அன்பு என்பதை மனதிற்குள் ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆளுகின்றவர்களுக்கும் அன்பு வேண்டும்,
ஆளப்படுகின்ற மக்களுக்கும் ஆளுகின்றவர்கள் மீது அன்பு இருக்க வேண்டும். எனவே அன்பே நமக்கு உயர்ந்தது, அன்பே இறைவன், அன்பே வாழ்க்கை, அன்புதான் சமாதானத்தை உருவாக்கும், அன்புதான் நல்ல எண்ணங்களையும் உருவாக்கும் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.